நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறது இல்லாமல் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக் நியூஸ் தமிழ். கால்நடை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 3000 ரூபாய் அரசு மானியமாக வழங்க இருக்கிறாங்க. இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கால்நடை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் பால் உற்பத்தி தான் முதன்மையான தொழிலாக பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பால் உற்பத்தி அதிகமாக பெருகணும் அப்படின்னா அவங்களுக்கு தீவனமும் பசுந்தீவனமும் அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த தீவனம் மற்றும் பசுந்தீவனத்தை மாடுகளுக்கு தேவையான அளவு கொடுக்கறதுக்காக விவசாயிகளுக்கு 65% 70% பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உற்பத்தி செலவாகுது. ஸோ அதை ஈடுகட்டும் வகையில் தமிழக அரசானது தீவனத்திற்காக மானியம் வழங்க இருக்கிறாங்க. ஸோ தீவன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையிலும் கால்நடை வளர்ப்போர் பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்து ஊக்கப்படுத்தும் வகையிலும் தமிழக அரசானது தீவன அபிவிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வராங்க. விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தும் நோக்கத்தோடு கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் நடப்பு நிதியாண்டில் அரசு மானியத்துடன் கூடிய பசுந்தீவன உற்பத்தியை அதிகரிக்க பழத்தோட்டங்கள் பசுந்தீவன பயிரை ஊடுபயிராக பயிரிடுவதை ஊக்குவிக்கும் திட்டம் இப்போ செயல்படுத்தி இருக்கிறாங்க. 1 ஏக்கருக்கு 3000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படும் விவசாயிகளிடம் கால்நடை மற்றும் நீர்ப்பாசன வசதியுடன் கூடிய பழத்தோட்டங்கள் கண்டிப்பாக இருக்கணும். மேலும் இந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் 1/2 ஏக்கரில் இரவை சாகுபடியில் பசுந்தீவனம் உற்பத்தி செய்து குறைந்தபட்சம் 3 வருடங்கள் அதை நீங்கள் பராமரிக்க விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். ஒரு பயனாளிக்கு குறைந்தபட்சம் 1/2 ஏக்கர் அதிகபட்சம் 1 ஹெக்டேர் அளவுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன பயிர் வகையெல்லாம் பயிரிடலான்னு பார்த்தீங்கன்னா தீவன பயிர்களான தானிய பயிர்கள், புல் வகைகள், பருப்பு பயிர் வகைகள், மேய்ச்சல் நில புல் வகைகள் ஆகியவற்றை பயிரிட விருப்பம் உள்ளவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள், பெண் விவசாயிகள் மற்றும் மேற்கண்ட தகுதியை கொண்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி இன வகுப்பை சார்ந்த விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதிகப்படியான உற்பத்தி செய்யப்பட்ட தீவனத்தை குறைந்த விலைக்கு நிலம் இல்லாத கால்நடைகளுக்கு வளர்க்கும் விவசாயிகளுக்கும் வழங்கிட விருப்பமுள்ள விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கணும். அதாவது நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தீவன பயிரை நிலமே இல்லாத விவசாயிகளுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் யாராவது விருப்பப்பட்டால் கூட நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். தீவனத்தை ஊறுகாய் புல் அல்லது வைக்கோல் போன்று பாதுகாத்திட விருப்பமுள்ள விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேற்படி திட்டத்தில் பயனடைய விரும்பும் விவசாயிகள் தங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ அல்லது கால்நடை உதவி மருத்துவரை அணுகுமாறு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வரைக்கும் நன்றி, வணக்கம்.